மற்ற தலைவர்கள் ஒரு அஜெண்டா கீழே இருப்பாங்க, இந்துத்துவ அஜெண்டா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரத்துலேயே அண்ணாமலை எங்கேயாவது பேசுனதை கவனிங்க, எச் ராஜா பேசுனது கவனிங்க. 4 கேஸ் வாங்கினார். இன்னொரு அயோத்தி போல் இங்கே நாங்கள் பண்ணுவோன்றாரு. அது வந்து மேலும் வெறுப்பை பிரச்சனையை தூண்டுகிற விஷயம். தமிழ்நாட்டில் அது வேணான்றது தான் தமிழக மக்களுடைய எண்ணம். அதுதான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு 11%, 8 தொகுதிகளில் செகண்டு. ஆனால் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கிலேயே ஒரு தப்பு என்ன, அதிமுகவுடைய கூட்டணியை முறிச்சுது. அது லாங் டைமில் உங்களுக்கு பிஜேபிக்கு வேலையை காட்டப்போகுது. அதில் அண்ணாமலை மைனஸ். என்ன கேட்டால் அண்ணாமலைக்கு அடுத்து நல்ல சாய்ஸ்னால் நயினார் நாகேந்திரன் தான் இருப்பார். நயினார் நாகேந்திரன் மத அரசியல் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் திராவிட பாரம்பரியம், திராவிட வந்தவர். அப்போ இங்கே மண்ணுக்கேற்ற ஒரு அரசியலை நயினார் நாகேந்திரன் கொண்டு போவார். ஒருவேளை அண்ணாமலை இல்லை அந்த இடத்துல யார் வேணும்னா நயினார் நாகேந்திரன் பெஸ்ட்டு சாய்ஸ். ஏன்னா தென் மாவட்டங்களில் அறைந்த தலைவர், பிறந்த நாளை உட்காந்துட்டு கிரேனில் இது போகிறது எல்லாம் திராவிட கட்சிகளில் பண்ணுறது. நாங்கள் ஒரு மாற்றத்தை கொடுப்போம்னு விஜய் பேசிகிட்டு இருக்காரு. விஜய்க்கே அது பண்ணலங்க, கிரேனில் கொண்டு வந்து பூவை கொட்டுறது. இவர் பண்ண ஆரம்பித்து ஃபஸ்ட்டு இவர் தான் பண்ணார். இதை அனுபவிச்சோன்னா இப்போ எல்லா மாவட்ட செலவு ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே என்ன கமெண்ட் வருதுன்னா, இப்போவே எல்லா காட்சியும் செலவழிச்சுன்னா தேர்தலுக்கு நாங்கள் பண்ண போகிறீங்கன்னு கீழே போடுறாங்க. அப்போ இதை வந்து உண்மையிலே சொல்கிறேன், விஜய்க்கு போதோ இல்லையோ, இல்லை அந்த கட்சி நிர்வாகிகள் போதோ இல்லையோ, இதை தடுக்கணும். பொதுமக்கள் வெறுப்பாக பார்ப்பாங்க. பாடுறா இவங்களுக்கு என்னடா வித்தியாசம், ஒரு மாற்றம், என்ன மாற்றம் கொடுக்க போகிறீங்க? ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் முகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக அண்ணாமலையை மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியினர் கீழ்மட்டத்தில் எல்லாமே வந்து சொல்லிட்டு வராங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப எப்போவுமே பாஜகவை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு தலைவர் வந்து மாறுவது வந்து வழக்கம். ஏன் திரும்ப அண்ணாமலையை வந்து கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி உத்தரவு. 3 ஆண்டுகளுக்கு பிறகு மாறி மறுபடியும் தொடர்ந்தவங்களாம் இருக்காங்க. வெறும் 3 வருஷம் மட்டும் இருந்துட்டு போனவங்க இல்லை. ஆனால் நான் பல இதில் நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு வலதுசாரி அரசியலில் நம்பிக்கை இல்லை. ஆனால் அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக மற்ற தலைவர்களோட கொஞ்சம் வித்தியாசப்பட்டவர் அப்படின்னு நான் பல தடவை நான் பதிவு பண்ணியிருக்கேன். மற்ற தலைவர்கள் ஒரு அஜெண்டா கீழே இருப்பாங்க, இந்துத்துவ அஜெண்டா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரத்துலேயே அண்ணாமலை எங்கேயாவது பேசுனதை கவனிங்க, எச் ராஜா பேசுனது கவனிங்க. 4 கேஸ் வாங்கினார். இன்னொரு அயோத்தி போல் இங்கே நாங்கள் பண்ணுவோன்றாரு. அது வந்து மேலும் வெறுப்பை பிரச்சனையை தூண்டுகிற விஷயம். தமிழ்நாட்டில் அது வேணான்றது தான் தமிழக மக்களுடைய எண்ணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போதே இன்னொரு முக்கியமான தர்கா, ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தில் இஸ்லாமியர்கள் கொடை கொடுக்குறாங்க. இன்னும் பல இடங்களில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அங்கேயே அப்படி தான். இது வரைக்கும் 400-500 வருஷமாக இல்லாத பிரச்சனை இப்போ என்ன திடீர்னு வந்துச்சு? அங்கே போகிற பக்தர்கள் ஏதாவது சொன்னாங்களா? ஒன்றும் கிடையாது. இவர்கள் இந்த பிரச்சனையை கிளப்பி பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட்டு அதை முளையிலே கிள்ளி எறியாமல் கொஞ்சம் அப்படி இன்னைக்கு போக்காருக்கிறதுனால இந்த பிரச்சனை பெருசாக பூதாகரமாக காட்ட முடியுது. இது ஒரு பக்கம் வைங்க. அண்ணாமலை பொதுவாக தமிழகத்துடைய பாஜக தலைவராக வந்தோன்னா, இப்போ தமிழிசை இவங்கெல்லாம் கூட எனக்கு என்னென்னு பேசுவாங்க. ப்ளஸ்ஸு இவர்களுடைய அரசியல் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தோ ஏதோ ஒன்று இருக்கும். இந்த அரசியல் எடுபடல. பாஜகவுடைய வளர்ச்சி 2.6, 2.5, எப்போவாவது ஒரு 3, 4 இந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஏறும் இறக்கும். இதை தாண்டி பெருசாக இல்லை. அண்ணாமலை வந்த பிறகு அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா, இந்த மதவாத அரசியலை கையில் பெரும்பாலும் எடுக்கலை. 1-2 விஷயத்தில் தான் அவர் கொஞ்சம் அப்படி பேசி பின்வாங்கினார். மற்றபடி அவர் பெருசாக இது கிடையாது. ஆனால் அவர் பேசின சப்ஜெக்டு எல்லாமே ஊழலுக்கு எதிரானது, மக்கள் பிரச்சனை, அன்றாட பிரச்சனைகள். அதில் கூட குறைய இருக்கலாம், அவரை கிண்டல் பண்ணுற அளவுக்கு இவங்க பண்ணுற அளவுக்குலாம் இருக்கலாம். ஆனால் அவர் மக்கள் பிரச்சனையை பேசினார், அந்த அரசியலை பேசினார், திமுகவுக்கு எதிராக ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியலை பேசினார். கொஞ்சம் கூடவே கொஞ்சம் சேர்த்து அடிச்சார் ஏடிஎம்கேவையும். அது அவருடைய மைனஸாக நான் பார்க்குறேன். அப்போது இந்த விவகாரத்தை அவர் பேச என்ன ஆச்சு? அவருக்கு ஒரு இளைஞர்கள் பட்டாலும், இந்த திராவிட கட்சிகளை பிடிக்காத புதுசாக இருக்கிற இளைஞர்கள், கொஞ்சம் வலதுசாரி சிந்தனை உள்ள இளைஞர்கள் அண்ணாமலை பக்கம் திரண்டாங்க. இது எந்த பாஜக தலைவருக்கும் இந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கிரேஸ் இல்லை நான் பார்த்து. தலைவர்கள் அதுக்காக அவங்களுடைய பணியை நம்ம குறைச்சி சொல்ல முடியாது. இப்போ இல கணேசனோ ராதாகிருஷ்ணனோ இல்லை இந்த இவங்க தமிழிசை அவர்களோ மற்றவர்களையும் நம்ம அவங்க. ஆனால் ஹார்ட் ஒர்க்கு, இது ஸ்மார்ட் ஒர்க்கு. ஹார்ட் ஒர்க்கோட எப்போவுமே ஸ்மார்ட் ஒர்க்கு தான் ஜெயிக்கும். அதுதான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு 11%, 8 தொகுதிகளில் செகண்டு.
ஆனால் அந்த ஸ்மார்ட் ஒர்க்லேயே ஒரு தப்பு என்ன, அதிமுகவுடைய கூட்டணியை முறிச்சது. அது லாங் டைமில் உங்களுக்கு பிஜேபிக்கு வேலையை காட்டப்போகுது. அதில் அண்ணாமலை மைனஸ். ஆனால் அவருடைய ஒர்க்கு அதற்கான அந்த பர்சன்டேஜ் கொண்டு வந்தது, இதெல்லாம் வந்து அண்ணாமலையுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்போ இதை வந்து பாஜக டெல்லி மேலிடம் விரும்புது. அண்ணாமலை வந்து ஒரு குறிப்பிட்ட செக்ஷனையே அப்படியே ஓரம் கட்டினார். அதில் பல பேரும் பாஜகவில் அவருக்கு எதிராக இருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவோட கூட்டணியை முறிச்சதில் பாஜகவில் பல பேருக்கு உடன்பாடு இல்லை. தமிழகத்தில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னா அதிமுக நமக்கு ஏற்ற கட்சி, அதை தேவையில்லாமல் இவர் முறிச்சு அமைச்சிட்டார்ன்றது பல பாஜக தலைவருடைய எண்ணம். ஏன்னா குறைஞ்சது ஓரளவு மக்கள் பிரதிநிதிகள் வர்றதுக்கு நமக்கு தோதான ஒரு கட்சி, இவர்கள் பெரிய அளவில் இந்த தத்துவார்த்தெல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்றது. அப்போ அதை முறிச்சிக்கிட்டாருன்றது பலருடையது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்டியிட்டு ஒன்றா இருந்திருந்தால் ஒரு 12-15 சீட்டு வரைக்கும் இந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கும். அதை அண்ணாமலை தடுத்து விட்டார். உண்மை, அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இதை பெருசாக வெளிப்படையாக சொல்ல முடியாது, கட்சி கட்டுப்பாட்டுன்னு இருக்குது. தமிழிசை கூட லைட்டாக சொன்னாங்க, அப்போ இருக்கா. அதுக்கப்புறம் அமித்ஷா கண்டிச்சாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அது என்ன விஷயம் நமக்கு தெரியாது. ஆனால் மேடையில் அவர் கோபமாக அவங்கள கை நீட்டி பேசுனதெல்லாம் பார்த்தோம். அப்போ அண்ணாமலைக்குன்னு மேலிடம், டெல்லி மேலிடம் ஒரு சாஃப்ட் பார்வை பார்க்குது, இவர் ஏதோ பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிது. அதனால் அந்த 12 சீட்டு போகிறத பற்றி கவலைப்படல. இந்த நிலமையில தான் எல்லாருடைய புகாரும் டெல்லிக்கு போச்சு அண்ணாமலை மேலே. அவங்களும் சரி ஏதோ ஒரு மாற்றத்தை செய்யலான்னு யோசிச்ச நேரத்தில் அண்ணாமலையே ராஜினாமா கடிதம் கொடுத்ததாக தகவல். நீங்கள் என்ன மாற்ற வேணாம், நானே இந்த டேமோட விளைவிக்கிறேன், எனக்கு வேறு எதாவது பண்ணுங்கள், இங்கே வந்து தேசிய செயலாளர் இந்த மாதிரி போட்டு இங்கே எச் ராஜா இவங்களோடலாம் என்னால் இங்கே இருக்கிறத களமாட முடியாது, கௌரவமாக நான் இது பண்ணுறன்ற மாதிரி சொன்னதாக தகவல். அதற்கு பிறகு அதிமுகவோட கூட்டணி சேர்றதுக்கான முயற்சிகள், சில முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டது. அதுக்கு அதிமுகவில் சில பேருக்கு விருப்பம். ஆனால் அதிமுக தலைமை எடப்பாடி மற்ற கூட இருக்கிற சில தலைவர்கள்லாம் வந்து அதுக்கு கூட இது பண்ணல. ஒன்ஸு இதில் போனதுனால பெரிய இழப்பை தான் சந்திச்சிருக்கோம். அதனால் நம்ம வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வலதுசாரி அரசியல், குறிப்பாக பாஜகவை சேர்த்துக்கிட்டு நம்ம பண்ணால் அதிமுகவோட வளர்ச்சிக்கு அது பாதிக்கும், நம்ம வேறு மாற்று யோசிப்போம் அப்படின்னு அவங்க உறுதியாக இருந்ததுனால பாஜகவும் இதுக்கு மேலே அதிமுகவோட கூட்டணின்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டனால 2026 எலெக்ஷனை அண்ணாமலையை மாற்றிட்டு வேறு தலைவர்களை போட்டு பண்ணால் அவங்க வந்து அவங்க மாவட்ட தலைவரோட ஒத்துழைச்சி அதெல்லாம் போகிறதுக்குள்ளே ஒன்றும் இல்லாமல் போயிடும். 11% 2% ஆகிடும். அதனால் அண்ணாமலையே தொடர்ந்தால் இது வந்து இதில் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டது, மாவட்ட தலைவர்கள் நியமனம் கூட அண்ணாமலை நான் பண்ணல, புதுசாக தலைவர் போட்டிங்கன்னா அவங்களோட கிளாஷ் ஆகும், அதனால் அவங்க வந்து அவங்களே மாவட்ட தலைவரை போட்டோன்னு சொன்ன மாதிரி எனக்கு தகவல். ஓகே, இப்போ நியமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அண்ணாமலை இப்போ இது பண்ணி அண்ணாமலையே மீண்டும் தொடர்றதுக்கு, ஏன்னா நான் சொன்ன இந்த காரணங்கள். அப்போ அண்ணாமலை பிரச்சாரம் மற்ற விஷயங்கள்ன்றப்போ அதுக்கு ஒரு இது மவுஸ் இருக்குல்ல, அதனால் குறைந்தபட்சம் அந்த 11% 6%ஆவது காப்பாற்றிக்கலாம். 11லாம் வராது, அது உருவாக்கப்பட்ட பிம்பம். அதுக்கு ஆளுங்கட்சி திமுகவும் உளவுத்துறை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மூலம் உருவாக்கப்பட்ட பிம்பம் அது. அதனால் அந்த 11% வந்துச்சுன்னா உண்மையிலேயே நான் ஒத்துக்குவேன், என்னுடைய கணிப்பு தப்பு, அண்ணாமலை பாஜகவை கொண்டு போய் சேர்த்துட்டாருன்னு. ஆனால் அது அப்படி இல்லைன்றது தான் என்னுடைய எப்போத கணிப்பு. அதனால் 6% அப்படி இல்லை, அதோட குறையத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆடி காற்றில் பல அம்மிகள் பறக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பல அம்மிகள் பறக்கும். ஓகே, அதனால் நீங்கள் நினச்சிட்டீங்களா பெரிய பிம்பமா, அதெல்லாம் உடையுன்றேன். ஒருவேளை எந்த கூட்டணி அமையலன்னா ஏடிஎம்கே காலி ஆகிடும். ஏடிஎம் கூட யாருமே கூட்டணி போலன்னா இதோட ஏடிஎம் கதை முடியும். வலுவான ஒரு பெருத்த அடி வாங்குவாங்க. 30 ஆண்டுக்கு மேலே எல்லாம் இருக்கட்டும், கூட்டணின்னு இல்லாமல் போச்சுன்னா நீங்கள் அவங்க 30 ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா டிஎம்கே கூட்டணி 35 ஓட்டு வாங்கினா யார் ஜெயிச்சா? திமுக. அப்போ இங்கே ஒன்றுமே இல்லைல்ல, அப்படி காலி பண்ணுவாங்க. அதனால தான் கூட்டணி ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது. நான் சொன்ன அதனால் அந்த அடிப்படையில் தான் சில இதை விட்டு கொடுத்து பேசி கொண்டு வரணும்னு. அதனால் அது ரொம்ப முக்கியம். இதில் தான் விஜயை தாவேக்காக கொஞ்சம் தூண்டி விட்டுட்ருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கட்சி, நீங்கள் பெரிய கட்சி, நீங்கள் வந்து ஏடிஎம் கூட போகலாம், நீங்கள் பெரிய கட்சி, நீங்கள் தான் அப்படி இப்படின்றாங்க. அவர் முதல்வர் பதவி கேட்பாருன்னு இப்படிலாம் தூண்டி விட்டான்னா ஆகும், அவங்க தாவேக்கா அதிமுக அணுகிற விதம் தப்பாகிடும். அப்போ என்ன ஆகும்னா கூட்டணி சேராது. இது எப்படி இது புகழ்வது போல் நிகழ்வதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அதனால் அண்ணாமலைக்கான வாய்ப்புகள் அவர் தலைவராக கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு, அறிவிப்பு தான் வரணும் அவ்வளோதான்.
மாநில தலைவர் பதவியை எதிர்பார்த்து எம்எல்ஏ வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், இன்னும் பல தலைவர்கள் வந்து முட்டி மோதினது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இவங்களையெல்லாம் வந்து ஏன் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படாமல் மீண்டும் அண்ணாமலை தேர்ந்தெடுக்கிறார்? நான் சொன்ன அதே காரணம் தான். வானதி சீனிவாசன் இந்த திருப்பரங்குன்ற மேட்டரில் எப்படி பேசுகிறாங்க, அவ்வளோதான். தமிழிசை அவங்க என்ன பேசினாலும் இந்த மாதிரி இளைஞர்களை கவர்ற மாதிரி கொண்டு போக முடியாது. அவங்க ஒரு நாகரிகமான அரசியல்வாதி. ஆனால் அது மட்டுமே இந்த அரசியலுக்கு தேராது. நேரடியாக டேரிங்காக ஆளுங்கற்ற அரசை, அதன் முறைகேடுகள், மற்ற விஷயங்களை அடிக்கணும். அதில் அவங்க ஃபெயிலியரு. வானதி இப்படி பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க. முதல்வரை கூட சந்திச்சாங்களே இப்போ லேட்டஸ்ட்டாக. அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய மதிப்பை குறைக்கும் செயல். எதிர்கட்சினா கொஞ்சம் ஓரளவு ஸ்டவுட்டாக இருக்கணுன்ற மாதிரி. அது ஒன்று. வேறு யார் கேட்டிங்க? நயினார் நாகேந்திரன். என்ன கேட்டால் அண்ணாமலைக்கு அடுத்து நல்ல சாய்ஸ்னால் நயினார் நாகேந்திரன் தான் இருப்பார். நயினார் நாகேந்திரன் மத அரசியல் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் திராவிட பாரம்பரியம், திராவிடத்தில் வந்தவர். அப்போ இங்கே மண்ணுக்கேற்ற ஒரு அரசியலை நயினார் நாகேந்திரன் கொண்டு போவார். ஒருவேளை அண்ணாமலை இல்லை, அந்த இடத்துல யார் வேணும்னா நயினார் நாகேந்திரன் பெஸ்ட்டு சாய்ஸ். ஏன்னா தென் மாவட்டங்களில் அறைந்த தலைவர், மற்ற கட்சிகளோடையும் இணக்கமாக போகக்கூடியவர், வெறுப்பு அரசியல் பண்ண மாட்டார். நீங்கள் பாஜகவுக்கு ஒன்றும் இல்லைங்க, வெறுப்பு அரசியல் பண்ணாமல் இருந்தாலும் அடித்து நவுத்திட்டு வந்துடலாம். நீங்கள் இப்போ அண்ணாமலை ரூட்டு அதுதான். நீங்கள் அந்த இருக்கிற பிரச்சனையை பேசுகிறது அது ஜெயிக்கும். ஜெயிச்சதில்ல 8 தொகுதி 2ஆக வந்தாங்க. ஆனால் வெறுப்பு அரசியல் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை காமெடி பீஸாக தான் பார்ப்பாங்க. திமுக கூட்டணியை விட்டு விசிகே வெளியேறினால் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வெளியேற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். ஸோ இந்த காணொலியை வந்து கட் பண்ணி திரும்ப அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் வந்து பதிவிட்டிருக்கிறார் ட்விட்டரில். ஸோ இதை பார்த்த நிறைய விமர்சகர்களுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்போ இது டச் பண்ணுறாருன்னா அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? திரும்ப வந்து கேம் சேஞ்சரா? இது அவர் மட்டுமா சொன்னார்? நான் பல இதில் நான் சொல்லியிருக்கேன். 2016 திருமாவளவன் தான் கேம் சேஞ்சர். நான் ஒரு 6 மாதம் 1 வருஷம் முன்னாடி சொன்னேன், 2026 எலெக்ஷனு திருமாவையும் காங்கிரஸையும் மையப்படுத்தி தான் சொல்லணும் அப்படின்னு. அதாவது செல்வ பெருந்தகை அண்ட் திருமா. செல்வ பெருந்தகை இங்கே தேசிய அரசியல்னால முடிவெடுக்க முடியாது. ஆனால் அவர் அதை மீறி பண்ணிக்கிட்டு இருக்காரு. திருமாவளவன் நீங்கள் ப்ரீமெச்சூர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார் ஆதவ அர்ஜுனுக்கு, ஞாபகம் இருக்கா? அப்போவே நான் சொன்னேன், திருமா வந்து இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையில் திமுகவோட இதை பகைச்சிக்கிட்டாலோ இல்லை ஆதவ அர்ஜுனை ஆதரித்தாலோ கட்சி உடையும். அவரை தவிர மற்ற மக்கள் பிரதிநிதிகள் ஒருத்தர் மட்டும் திருமாவட்ட வருவார்னு நினைக்கிறேன். இவன் ரவிக்குமார் உட்பட அந்த சைடு இருக்காங்க. இது கட்சியை கூட உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தவ் தாக்கரே கதையாக போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருமாவளவன் யோசிக்கிறாரு. அதனால் அவர் வந்து நிதான போக்கை கையாளுகிறார். ஆதவை இழந்தாலும் பரவாயில்லை, கட்சி முக்கியம்னு அவர் நிற்கிறாரு. அதனால தான் கொஞ்சம் ஏற்றம் இறக்கும். ஒரு டைம் லைட்டாக விமர்சிக்கிறது, இன்னொரு தடவை அதை அப்படியே தாண்டி தலைகீழ போய் ஆளுகின்ற அரசை ஆதரிப்பது. சமீபத்தில் விழுப்புரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நமக்கு முன்னாடி பல சவால்கள் இருக்குது, ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறதுல பிரச்சனை இருக்குது, நமக்கான ஆட்சி அமைக்கிற நேரம் வந்துடுச்சு, இப்படியெல்லாம் பேசிட்டு அடுத்த 2வது நிமிஷம் இந்த திமுக கூட்டணி அரசை வீழ்த்த நினைக்கிறார்கள், நம்மிடம் உள்ள ஒற்றுமையை எப்படியாவது சீர்குலைத்து இந்த ஆட்சியை கவிழ்த்து விடலாமா என்று நினைக்கிறார்கள்னு பேசுகிறாரு. இங்கே ஒரு குத்து, அங்கே ஒரு குத்து. அப்போ திருமாவளவன்ட்டு அந்த இது இருக்குது. நிதானமான தலைவர். அவர் மணி சொல்கிறது 100% உண்மை. இன்றைக்கி தமிழக தலைவர்களில் வெகு நிதானமான, ரொம்ப ஆழமான, அழுத்தமான தலைவர்னால் திருமாவளவன் தான். ஏன்னா அவ்வளோ ஒரு நாலேஜு, அவ்வளோ ஒரு படிப்பு. அப்போ அந்த விவகாரத்தை திருமாவளவன் நம்ம அப்படி தான் நம்பணும். திருமாவளவனுடைய அட்மின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, அதனால் திருமாவளவனை நம்புவோம். ஓகே. அவர் அதை எடுத்து போட்டு நன்றி திரு மணி அவர்களேன்னு போட்டிருக்கிறது அவர் உள்ள சொல்கிற கருத்துக்கு சில பேருக்கு மெசேஜாக பார்க்கப்படுகிறது. அப்போ திருமாவளவன் கேம் சேஞ்சரு. திருமாவளவன் வெளியேறினால் திமுகவுக்கு ஒரு டைரக்ட் மெசேஜ் தான் அது. டைரக்ட் மெசேஜ் திமுக தாங்க. ஏங்க நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி இருக்குது, வீட்டுக்காரு பக்கத்து வீட்டு அம்மா இவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப அழகாகிறாரு, இவர் மாதிரி கணவர் எனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறாங்க வச்சுக்கோங்க. அந்த ஃபேமிலி குரூப்னு ஒன்று வச்சிங்களா, இப்போ தான் அப்படி தான் வாட்ஸ்அப் குரூப். ஓகே. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பக்கத்து வீட்டு ராஜா நன்றாக இருக்கிறார், அவருடைய ட்ரெஸ் சென்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்குது, அவருடைய அந்த நாகரிகம் நன்றாக இருக்குது, இப்படிப்பட்ட கணவர் எனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னோடனே அந்த வீட்டுக்காரு அப்போவே அந்த வீட்டுக்காரமாக கோச்சிக்கும், என்ன பண்ணால் அந்த அம்மா அப்படி போடுதுன்னு. இவர் இன்னும் ஒரு படி மேலே போய்
நன்றி திரு ராதா அவர்களே அப்படின்னா என்ன ஆகும் வீட்டில் 10 நாளைக்கு சோறு கிடைக்காது, டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். சேம் அதே பேட்டர்ன். அதை அந்த வெர்ஷனை இப்படி கொண்டு வந்தீங்க வைங்க. மணி சொல்கிறாரு நன்றி மணி அவர்களேன்னு போட்டால் திமுக தலைமை எப்படி பார்க்கும்? ஏற்கனவே நம்ம செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணிக்கு தாவேக்காவை கூப்பிட்டுருக்காரு. அப்போ என்னங்க இந்தியா கூட்டணிக்கு என்னங்க கூப்பிட்றீங்க கூட்டணிக்குன்னு கேட்டால், தலைவரை நான் திமுக கூட்டணி கூப்பிடல, இந்தியா கூட்டணி கூப்பிட்றேன்ற மாதிரி போகுது. நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மேட்டரில் முதல்வர் ரொம்ப சரியாக நடவடிக்கை எடுக்கலான்னு விமர்சனம் பண்ணுறாரு. பத்திரிகையாளர்கள் விவகாரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாக அரசை இது பண்ணி பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே செல்வ பெருந்தகை டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய இதை பண்ணிடுறாரு. அவரும் இதே மாதிரி தான் குழப்பிக்கிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து. முதல்வர் மாதிரி அந்த தமிழக அரசை வீழ்த்த நினைக்கிறார்கள்னு ஒரு குத்து குத்திட்டு இந்த சைடு என்னங்க அந்த மாதிரிலாம் பண்ண அதுதான் கரெக்டு. என்ன கேட்டால் நீங்கள் இடிந்துரைக்கும் போது இடிந்துரைக்கணும். இன்னொரு பக்கம் சண்முகம் கூட்டணியில் இருக்கிற நம்ம இவர் பேர்னா வெங்கடேசன், அவர் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பெரிய ட்வீட் போட்டிருக்காரு. அப்போ இவர்கள் எல்லாருமே இதை முத்தரசன் ஒருத்தர் இருந்தார், அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரில. அவரை விட்டுருங்க. அவர் எவ்வளோ தூரம் ஹைட் ஆகுறாரோ அவ்வளோ தூரம் காணப்படுவார். நீங்கள் முத்தரசன் என்கிற ஒரு நபர் பாண்டியனுக்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இப்படி ஒரு நபர் இருக்கிறாருன்னு அதிமுக ஆட்சியில் அவர் கொடுத்த அறிக்கைகள், கொடுத்த பேட்டிகள், இதன் மூலிமா தான் அவர் பிரபலமானார். ஞாபகம் இருக்கா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேணால் தெரியலாம் அவர். ஆனால் முத்தரசன் என்கிற ஒரு தலைவர் போன ஆட்சியில் கம்பு சுற்றினார் பார்த்தீங்களா? சருபுருன்னு நீங்கள் இளநிகழ்னி தூக்கி போட்டு அடிச்சா கூட அந்த ஆட்சி திருப்பி அடிக்கிற அளவு கம்பு சுற்றிருந்தார். இந்த ஆட்சி வந்தோன்னா கம்பு அப்படியே குழி தோண்டி போச்சிட்டார். எந்த பிரச்சனைனாலும் இவர் உட்காந்துன்னு இது பண்ணுற அளவுக்கு போயிட்டார். ஸோ அந்த முத்தரசன் இப்போ மௌனமாக இருக்கார், அவர் விட்டுருங்க. அப்போ இவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் கூட இருக்கிற தோழமை கட்சி தலைவர்களும் கண்டிக்கிறாங்க. சேம் இதே தான் திருமாவளவன். அப்போ திருமாவளவன் இந்த விவகாரத்தில் நன்றி மணி அவர்களேன்னு போட்டது திமுக கொடுக்குற மெசேஜ். தாவேக்கா தொடங்கி ஓராண்டு கடந்த நிலையில் அந்த கட்சிக்குள் நிறைய இடங்களில் வந்து உட்கட்சி பூசல் வந்து வெடித்திருக்கிறது. அதை வந்து நிறைய செய்திகள்லேயே வந்து நம்ம பார்க்குறோம். இன்னும் குறிப்பாக சில நிர்வாகிகள்லாம் வந்து செல்ஃபி வீடியோலாம் எடுத்து தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களை வந்து பதிவிடுறாங்க. இந்த மாவட்ட செயலர் வந்து என்ன பொறுப்புக்கு இது பண்ண மாட்டேன்றாரு, நீ தலைமை வரைக்கும் தெரியுது அப்படிங்கிறதுலாம் வந்து கேள்வியெல்லாம் எழுப்புறாரு, சாதி பார்க்குறாங்க அப்படிங்கிற ரீதியெலாம் வந்து குற்றச்சாட்டை எடுக்கிறாங்க. விஜய் கவனத்துக்கு இதெல்லாம் போயிருக்கா இல்லையா? அதாவது ஒரு அரசியல் கட்சி, ஒரு நிறுவனத்திலே பிரச்சனை இருக்கும், பாலிடிக்ஸ். ஒரு அரசியல் கட்சி, அதுவும் பெரிதாக விட்டால் நாளைக்கு ஆட்சியை பிடிப்பார்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த தொண்டர்களுக்கு இன்னும் கூடுதல் நம்பிக்கை இருக்கும். அப்போ அதில் பொறுப்புகள் வாங்குறதுல வழங்குவதில் பல குறைபாடுகள் இருப்பது அது உண்மை. ஆனால் குறைபாடே இல்லாமல் கட்சி நடத்த முடியாது. ஒரு மாவட்ட நிர்வாகிகள் நியமனம் தமிழ்நாடு ஃபுல்லானா அதில் 1000 பிரச்சனைகள் வரும். வர்றது எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த கட்சியே மோசம்னு சொல்ல முடியாது. இன்னும் கீழே பொறுப்பு போடும்போது இன்னும் ஆட்கள் அதிகம் வருவாங்க. நீங்கள் நியமிக்கப்பட்டவர்களும் எல்லாருமே 100% சரியானவர்கள் சொல்ல முடியாது. அப்போ அங்கேயும் அங்கே பிரச்சனை வரும். அது பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அவர்களை டக்குன்னு ரிப்போர்ட் வாங்கி மாத்திர வேலையை தலைமை நிலைய செயலர் பண்ணணும். தலைமை நிலைய செயலர் அவருடைய ஒர்க்கை பண்ணணும். அப்போ இந்த விஷயத்தை என்னான்னு பார்த்துட்டு இதை கவனத்தில் கொண்டு போய் பண்ணணும். ஜெயலலிதா இதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் போடுவாங்க, பிரச்சனை வந்தால் பட்டுன்னு தூக்கிட்டு இன்னொருத்தரை போடுவாங்க. இது மாதிரி பண்ணால் தான் அந்த கட்சி கொஞ்சம் இயங்க முடியும். இல்லாட்டி சிக்கலாகிடும். இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இது சாதாரணமாக எல்லா கட்சியும் நடக்கிறது, தாவேகால் நடக்குது. இதை போய் பெருசாக புசியானது அப்படி பண்ணால் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வருதில்ல, ஆதாயத்து அடிப்படையில் அப்புறம் தகுதி இல்லாத ஆட்களை போடுவது, ஜாதி பார்த்து போகிறதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாதுங்க. இன்றைக்கி முதலாளித்துவ கட்சிகளில் ஜாதி பார்க்காமலாம் நீங்கள் எங்கேயும் யாரையும் போட முடியாது. அதனால் அதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய இதெல்லாம் போட முடியாது. அதே மாதிரி எல்லாருக்கும் பதவி கொடுத்துட முடியுமா? அதுவும் கஷ்டம். அப்போ அதில் என்ன குறைபாடு, கட்சி அடுத்த கட்டத்தில் நகர்த்துறதுக்கு தகுதி வாய்ந்த நிர்வாகிகளை போடணும், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. ஆனால் நான் ரொம்ப வருத்தமாக பார்த்தது என்னென்னா, அந்த தேனி மாவட்ட செயலர் அவர் வந்து தகுதி உள்ளவராக கூட இருக்கட்டும், அதை பற்றி ஒரு பெண்மணி அதே கட்சியே இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுறவங்க, நான் நல்லா ஒர்க் பண்ணதுனால என்னை விஜயே பாராட்டினார்னா அப்போ அவங்க அந்த அளவுக்கு கேடர் அவங்க. அவர்கள் சில விமர்சனத்தை பொதுவெளியில் வைக்கிறாங்க. அதற்கு முடிந்தால் நீங்கள் அதே டைப்பில் விமர்சனத்தை பொதுவெளியில் பதிலாக கொடுக்கலாம். இல்லை வேறு யாரையா விட்டு கொடுக்க சொல்லலாம். இல்லை இதை போட்டோம், தலைமைக்கு நம்மளை பற்றி தெரியும், நம்ம பதில் சொல்லிக்கலாம்னு போனோம். இதுதான் ரூட்டு. அவர் வந்து தப்பாக பண்ணுறார். இது கட்சிக்கும் மரியாதை குறைக்கும், அவருக்கும் குறைக்கும், அவருடைய எதிர்காலத்துக்கும் சரி இருக்காது.
அவர் ஏற்கனவே பல சிக்கலில் இதானார். பெரிய அவர் பிறந்த நாளை உட்காந்துட்டு கிரேனில் இது போடுறது எல்லாம் திராவிட கட்சிகளில் பண்ணுறது. நாங்கள் ஒரு மாற்றத்தை கொடுப்போம்னு விஜய் பேசிகிட்டு இருக்காரு. விஜய்க்கே அது பண்ணலங்க. கிரேனில் கொண்டு வந்து பூவை கொட்டுறது இவர் பண்ண ஆரம்பித்து ஃபஸ்ட்டு இவர் தான் பண்ணார். இதை அனுபவிச்சோன்னே இப்போ எல்லா மாவட்ட செயலும் அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அதே வாங்கிட்டு ஊருக்குள்ள போனாலே கிரேன் வந்துருது. கீழே என்ன கமெண்ட் வருதுன்னா, இப்போவே எல்லா காட்சியும் செலவழிச்சுன்னா தேர்தலுக்கு நாங்கள் பண்ண போகிறீங்கன்னு கீழே போடுறாங்க. அப்போ இதை உண்மையிலே சொல்கிறேன், விஜய்க்கு போதோ இல்லையோ, இல்லை அந்த கட்சி நிர்வாகிகள் போதோ இல்லையோ, இதை தடுக்கணும். பொதுமக்கள் வெறுப்பாக பார்ப்பாங்க. பாடுறா இவங்களுக்கு என்னடா வித்தியாசம், ஒரு மாற்றம். என்ன மாற்றம் கொடுக்க போகிறீங்க? எளிமைதான் மாற்றம். இவர்களே நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் அது மட்டும் இல்லை, இதுவும் மாற்றம். ஒன்று வெறுப்பாக தான் பார்ப்பான். நீங்கள் பிரபலம் ஆகிறதுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. போராட்ட காலம் மெயினாக அந்த மக்களுக்கான பிரச்சனையில் இறங்கி போராடினீங்கன்னா நீங்கள் தானாக அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதில் இவர் ஒரு படி மேலே போய் பெண்களை இழிவாக பேசுகிறார். அது உங்கள் கட்சி நிர்வாகியாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச அம்மாவே இருக்கட்டும், அவர்கள் போடுகின்ற உடை வரை அவர் விமர்சித்து பொதுவெளியில் பேசுகிறார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, பெண்கள், வயதானவர்கள், கர்ப்பிணிகள், இதய பலகீனமானவர்கள் இவங்களாம் அந்த வீடியோவை பார்க்காதீங்கன்ற மாதிரி ஒரு இது சொல்கிறாரு. அதற்கு பிறகு ரொம்ப மோசமாக பேசுகிறார். அந்த அம்மா புகார் கொடுத்தா இவர் மேலே நடவடிக்கை வரும். அது இந்த கவர்மெண்ட்டையும் உடனே எடுக்கும். அப்போ நீங்கள் உடையை உள்ளே போட்டிருக்கிற உள்ளாடையை பேசுவது, நீங்கள் என்ன வகையான அரசியல் பண்ண போகிறீங்க? விஜய் இதை எப்படி அனுமதிக்கிறார்? இன்றைக்கி இங்கே ஆரம்பித்தா நாளைக்கு இது எல்லா இடத்துலையும் நோயாக பரவும். நான் சகோதரிகள், என்னுடைய சகோதரிகள், என் தாய்மார்கள் நான் மதிக்கிறேன்னா இதுதான் முதல்ல இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கலைஞ்சாதான் வர்றவனுக்கு பயம் வரும். புதுசாக வர நிர்வாகி ஃபஸ்ட்டு பொதுவெளியில் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடாது, பண்ணால் தலைவர் தூக்கிடுவார். ரெண்டாவது, பெண்களை மதிக்கணும். உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் கட்சிக்குள்ளே சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனையை எங்கே ரோட்டு கொண்டு வரீங்க? உங்கள் பிரச்சனையை உள்ளே சொல்லுங்கள். அந்த அம்மா என்னங்க, நான் மாவட்ட செயலர் போட்டதுன்னா நீங்கள் அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் கட்சியில் லெட்டர் எழுதணும், கட்சியில் சொல்லணுங்க. இல்லை நிர்வாகிகளை பார்த்து பேசிட்டோங்க, வீடியோ போடுறாங்க, இது எப்படிங்க சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இல்லையா நீங்களே கூட வீடியோ போடலாம், கட்சி இப்படி முடிவு எடுத்துருக்குங்க, நான் மாவட்ட செயலருங்க, உங்களுக்கு குறை இருந்தால் நான் பார்த்துக்கிறேங்கன்னு சொல்லணும். இதை மீறி இந்த மாதிரி பண்ணுறதுன்றது சிக்கல் வரும். ஆண்டுதோறும் 3000 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா டோல்லையும் வந்து இங்கே இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு மத்திய தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சரான நிதின் கட்காரி. இந்த தகவல் வந்து நிறைய பேர் எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. 3000 ரூபாய்க்கு ஒரு ஆண்டு முழுக்க பர்மிட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இது எதனை நோக்கி இதில் செயல்படுத்துகிறாங்க? டோல்கேட்டில் இந்த மாதிரி அறிவிப்பு நானே மறந்துட்டேன். நான் ஒரு வடிவேல் படத்தை போட்டு தான் ட்விட்டரில் போட்டிருக்கேன். அது எப்படின்னே புரியல. அப்போது இது நடந்ததுன்னா உண்மையில் நல்லாயிருக்கும். ஏன்னா சும்மா நீங்கள் தமிழ்நாட்டில் லைட்டாக ஒரு டூர் போயிட்டு வந்தாலும் நீங்கள் 3000 4000 டோலுக்கு கட்ட, டோலுக்கு மட்டும் தனியாக எடுத்து வைக்கணும். நீங்கள் ஒரு நேஷ்னல் பர்மிட் வண்டி இங்கேருந்து இந்தியா லெவலில் போயிட்டு வருதுன்னா அவங்களுடைய வாடகையில் பெரும்பகுதி டோலு. அப்போ டோலுடைய அந்த கட்டணம் யார் தலையில் விழும்? நம்ம தலையில் தான். ஆப்பிள் காஷ்மீர்லேருந்து சென்னை வந்து இறங்குதுன்னா அதுக்கே காஷ்மீர்லேருந்து வர்ற ஆப்பிள் கொள்முதல் விலை, பயணம், அப்போ அந்த வாடகை ப்ளஸ் டோலு, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த விலை நிர்ணயிக்கப்படும். அதனால தான் 300 ரூபாய்க்கு விற்கிது. 300 ரூபாய் விற்கிது. அப்போ இந்த விவகாரத்தில் உண்மையிலே சொல்கிறேன், இது நான் சந்தேகப்பட்டுட்டு நான் போய் சர்ச் பண்ணேன். ஏன்னா ஜர்னலிஸ்டுகளுக்கு அடிப்படையில் சர்ச் பண்ணணும். எடுத்தோன்னு தூக்கி எனக்கு கிராஸ் செக் அவசியம். நான் செக் பண்ணால் வந்திருக்கு. என்னடா இது, நான் இன்னும் இது சம்மந்தமான ஆட்கள்கிட்ட நான் பேசலை, அவங்கள்ட்டையும் கேட்பேன், கட்டுரை எழுதுங்கன்னு சொல்லுவாது. அப்போது இது மாதிரி அறிவித்தா இதில் என்ன லாபம்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ டோல்கேட்டு இதெல்லாம் வாங்குறீங்கல்ல, இந்த மாதிரி அறிவித்தா எல்லாருமே கட்டிடுவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம வெளியூர் போகிறோயா அப்படின்னு முன்கூட்டியே 3000 கட்டிடுவாங்க. பெரிய தொகை, வருஷத்துக்கு 2 ட்ரிப் 3 ட்ரிப் போகிறவங்க கட்டிடுவான். அப்போ உங்களுக்கு பெரிய தொகை கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். இது உண்மையிலே வரவேற்க தகுந்த திட்டம். நீங்கள் எத்தனை வேணால் டோல்கேட் போட்டுக்கலாம். அப்போ கவலையே இல்லை. ஏன்னா டோல்கேட் சும்மா தானே. அந்த டோல்கேட்டுடைய வேலை என்ன தெரியும்ல, சாலை போடுவது, சாலையை பராமரிப்பது, மருத்துவ சேவை, மெயின்டெனன்ஸு, உங்களுக்கு உணவு மற்ற வசதி செஞ்சு கொடுப்பது. அந்த சாலையில் எதாவது பண்ணி கொடுத்துக்குறாங்க? இருக்கிற மரத்தை தான் வெட்டுவாங்க. அதனால் இந்த இதை வரவேற்க தகுந்த ஒரு இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார்.